வெல்கம் டு விகாத்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு விகாத்ஸ் வேர்ல்ட்ல நம்ம பார்க்க போற ரெசிபி பீட்சா சாஸ் வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம கடையில வாங்கணும் அப்படின்றது இல்ல. இந்த சாஸை ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது கிளாஸ் பாட்டில்ல ஃப்ரீசர்ல வைக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் செஞ்சு வச்சிருக்கேன். இது ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். வச்சிட்டீங்க அப்படின்னா 1 month கூட இது கெடாது, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நல்ல பழுத்த பழமா 10 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை ஜஸ்ட் இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை மட்டும் எடுத்துருவோம். கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அழகா வந்துடும். இதை இப்ப இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட போறோம். 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இவ்வளோ தண்ணி இருந்தா போதும். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா இந்த தோலெல்லாம் நல்லா உறிஞ்சு வந்துருச்சு. இதை என்ன பண்ணணும்னா, அப்படியே இந்த சுடு தண்ணியை எடுத்துட்டு நல்ல சில் தண்ணியில ஒரு தடவை அலசிக்கிடுவோம். அலசிட்டு இந்த தோலெல்லாம் உரிச்சிருவோம். உரிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சுக்கிட்டோம். இப்போ இதை மசிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிட்டோம். நல்லா ஆறட்டும். இப்போ சூடாக இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கிக்கிடலாம். இப்போ ஒரு பேனை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இதில் ஒரு 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் பொடியா. இது சாஸில் நம்மளுக்கு கடிபடும் போது நல்லா இருக்கும். அதனால பேஸ்ட் ஆக்கிக்கிற வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறோங்க. இதை நல்லா இப்போ ஒரு ஸ்மெல் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுன்றது இல்லை. ஆனால் இதோட பூண்டோட ஸ்மெல்லு ஃபுல்லாகவே இந்த ஆயிலில் இறங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜுக்கு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கிடலாம். இதை லைட்டாக வதக்கினா போதும். இது கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது இல்லை. இப்போ வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிருவோம். ஏன்னா இந்த தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியில தெரிச்சிரும். இப்போ இடையிடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா அந்த தண்ணி வத்தி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தணும். நல்லா தண்ணி வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிடுவோம். இந்த ஜீனி சேர்க்கறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த புளிப்பு சுவையை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த புளிப்பும் இனிப்பும் சேரும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காகத்தான். இன்னமும் இது ஃபுல்லா வத்திரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு சிம்மிலே வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 டீஸ்பூன் ஆரிகானோ போட்டுக்கிறோம், 1 டீஸ்பூன் பார்ஸ்லே சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் வந்து உரல்ல இடிச்சு வச்சிருக்கேன், நைஸா மிக்சியில போட்டு இது பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் பெப்பர் இதுல சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்க இதுல சில்லி ஃபிளேக்ஸா இருந்தாலும் ரெட் சில்லி பவுடரா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கிறங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்போ காரமோ எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது அன்சால்டட் பட்டர். நீங்க வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க உப்பு அளவை குறைச்சுக்கிறணும், அதை கவனிச்சுக்கிறங்க. இந்த பட்டர் வந்து இதுல சேரும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கு பட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சிம்லே இருக்கட்டும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு சாஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட பீட்சா சாஸ் ரெடி ஆயிருச்சு. நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்க. நம்மளோட எம்மியான ஹோம்மேட் பீட்சா சாஸ் ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பீட்சாவுக்கு மட்டும் இல்லை, இது பிரெட்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விகாத்ஸ் வேர்ல்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.